சிந்து பைரவி டுடே எபிசோட். சிந்து நீ உள்ள வாமா, அந்த அரிசியை தள்ளி விட்டுட்டுன்றாங்க. அதுக்கப்புறமா சிந்துவும் பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை தள்ளவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிவாவுடைய பெரியம்மா இருந்துட்டு உள்ள வாமா சிந்து, எதுக்கு யோசிச்சுக்கிறேன்றாங்க. சிவா நீயும் உள்ள வாடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் என்ன பண்ணுதுன்னு தெரியாது. சிவா நின்றுக்கிட்டு இருக்காங்க. சிவா வந்து சிந்து கூட வராது, அவங்க பாட்டுக்கு உள்ள வந்துருவாங்க. அப்படி ஷாக்கிங்ல தான் இருக்காங்க. அப்புறம் பைரவியை விளக்கேத சொல்றாங்க. பைரவி ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து பைரவி சொல்றாங்களே விளக்கேத்தணும். உடனே வந்து சிந்து பேச்சை கேட்டு விளக்கையும் ஏற்றிடுறாங்க. ஏற்றி முடிச்சதும் சிந்து நீ வந்து விளக்கேற்றமான்றாங்க. சிந்துவும் விளக்கேற்ற போறாங்க. அப்ப சிவாவுடைய அம்மா மகன் வந்து நிறுத்திடின்றாங்க. நீ யாரடி விளக்கேத்தன்றாங்க. உங்க பாரு, நீ எல்லாம் விளக்கேற்ற கூடாதுன்றாங்க. என் புள்ளி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அவ்வளவுதான் சந்தோஷமா வாழ்ந்தலாம்னு நினைச்சியா, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு மகா சொல்றாங்க. என் புள்ளி எந்த ஒரு தப்பு பண்ணலன்ட்டு கூடிய சீக்கிரத்துல நிரூபிக்கிறேன், நிரூபிச்சு அதுக்கப்புறம் இருக்கு உனக்குன்றாங்க. நானும் போனா போட்டுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப தான் போய்கிட்டு இருக்கானுவாங்க. நான் என் பொண்ணு மேல எந்த ஒரு தப்பு இல்லை நிரூபிச்சு உனக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுப்பண்டியா அப்படின்ட்டு போறாங்க. சிந்து நீ அதை பத்தியில யோசிக்காத, நீ விளக்கேதுமான்ட்டு சொல்றாங்க. சிவாவுடைய பெரியம்மா விளக்கேட்டு முடிச்சதும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரி நீங்க ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்கன்றாங்க. சிவா பாத்தீங்கன்னா கோபுறாங்க. சிந்து ஒரு நிமிஷமா அந்த தாலியை கழட்டிடுமான்றாங்க. அதாவது 2 தாலி இருக்கு இல்லையா, சிந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டு சிவா போயிட்டு தாலி கட்டினா இல்லையா, அந்த தாலி கழட்டிடுமான்றாங்க. ஏன்னா ஒரு அரிய அந்த தாலி கட்டி இருக்கும் போது திருட்டுத்தனமா கட்டின அந்த தாலி வேண்டாம், கழட்டி வச்சிருமான்றாங்க. அப்ப கழட்டும் போது ஒரு பார்வை பாக்குறாங்க பாருங்க. சிவா போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிட்டு இல்லடி அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த தாலியுமே கழட்டி சாமி முன்னாடி வச்சிடறாங்க. அப்புறமா எல்லாம் அவங்களோட வேலையை பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லம்மா நடந்த விஷயத்த நினைக்கும் போது கவலையா இருக்குன்னு சிவாவுடைய அப்பா சொல்லவும், அண்ணா அதெல்லாம் ஒண்ணுனா நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம்னு சமாதானப்படுத்திட்டு ரூம் டெக்கரேஷன் பண்றதுக்கான வேலைகளை பாருங்க, சரிமா தங்கச்சுமான்னு சொல்லிட்டு அங்கிருந்தே கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா இங்க ரொம்ப கவலையோடு இருக்காங்க. ஆறுமுகத்துக்கும் அறிவு அதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு இங்க பாருடா, உன்னோட வாழ்க்கையில சிந்துதான் ஒரு பல கற்பனைகளோட ஆசைகளோடு இருந்திருப்பட ஆரம்பிக்கும், நீ அதை பத்தி கவலைப்படாத. பைரவி நல்ல பெரிய பொண்ணு, ஆனா அவ ரொம்ப படிச்சிருக்கா கூட, அவ மனசுக்கு கோணாத நடந்து கூட நல்ல புள்ளியா அப்படின்ட்டு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க இருந்து போனது சிவா கவலையோடு இருக்கிறத பார்த்து மகா இருந்துட்டு என்னாச்சு சிவான்றாங்க. நான் அப்பவே சொன்னேன், இப்ப அழுந்து என்னடா பிரயோஜனம், அப்பவே வந்து அவ போய் சொல்றா தாலி கட்டாத அம்மா நான் இருக்கட்டான்னு பல முறை சொன்னேன். ஆனா நீ உன் பெரியம்மாவோட பேச்சை கேட்டு அவ கழுத்துல தாலி கட்டிட்ட, இப்ப உன்னுடைய வாழ்க்கையை போச்சு பார்த்தலன்றாங்க. டேய் சிவா நீ எந்த ஒரு தப்பு இல்லைன்றது சீக்கிரமாவே நான் நிரூபிக்கிறேன்டா, நிரூபிச்சு அதுக்கப்புறம் இருக்கு அவங்களுக்குன்றாங்க. நானும் போனா போட்டுன்னு பார்த்தேன், இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுத்து என் புள்ள எந்த ஒரு தப்பு பண்ணதை நான் நிரூபிப்பேன்டா, நீ கவலைப்படாத சிவா அப்படின்ட்டு மகா சொல்லிட்டு போறாங்க. சிவா இருந்துட்டு பைரவி திருட்டுத்தனமா நான் தான் வந்து இதை பண்ணேன்னு சொல்லிட்டு இல்லடி, கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சிவா ரொம்ப கோவமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.